கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. பொறுமையாக சாந்தமாக இருக்கிறவங்க பாக்கியவான்களாம், அவங்க பூமி முழுக்க சுதந்திரித்து கொள்வாங்கன்னு சொல்லி. ஆமென். உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்குதா? உங்களோடு இருந்தவங்களே உங்களை எதிர்த்து நிற்கிறாங்களா? என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு கலங்கின சூழ்நிலையில், பயந்த சூழ்நிலையில் இருக்கீங்களா? இப்போ சொல்கிறாரு, பொறுமையாரு, சாந்த குணமாரு, அந்த இடத்துல உன்னை உயர்த்துவேன்னு சொல்கிறாரு. ஆமென். அந்த இடத்த நீ சுதந்திரித்துக் கொள்வேன்னு சொல்கிறாரு. அது உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், நீங்கள் படிக்கிற இடமா இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது, அந்த காரியத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்க, சாந்த குணமுள்ளவர்களாக இருங்க. ஏசப்பா உங்களை அந்த இடத்துல உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். இங்கே பாக்கியவான்கள் வேதவசனம் சொல்லுது, அந்த இடத்த நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வீங்க. எந்த இடத்துல கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு நீங்களோ அதே இடத்துல ஏசப்பா உங்களை உயர்த்தி நிறுத்துவார். சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கான வசனமாக வாக்குத்தத்தமாக இன்னைக்கு தராரு. விசுவாசமாக இருங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பார். ஆமென்.